ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vpsamayalarai. இன்றைக்கி நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இது பர்த்டேக்கு நம்ம க்ரீம் வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கேக் நம்ம பண்ண போகிறோம். இது நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹோம் பேக்கர்ஸ்லாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையான பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். சமமாக மாவை அந்த மெஷரிங் கப்பில் சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் பாருங்கள், மெஷர் பண்ணும்போது தலை தட்டி எடுத்துக்கணும். எல்லாமே மெஷர் பண்ணுறது எல்லாமே. அதுக்கடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 3-4 டைம்ஸ் சலிச்சுக்கணும். எதுக்காகனா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு இது எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் சமமாக பரவணுன்றதுக்காக 3-4 டைம்ஸ் சலிச்சுக்கணும். 3/4 கப்பு சர்க்கரை. இதை நம்ம பவுட்ரு பண்ணும்போது 1 கப் அளவுக்கு வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து 3 முட்டை எடுத்து உடச்சிக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஓரளவுக்கு லைட் எல்லோவாக வர அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு இந்த முட்டை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதை 3-4 முறையாக பிரித்து இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். கொஞ்சம் சேர்த்திட்டு பீட் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திட்டு பீட் பண்ணணும். அப்படி நம்மளோட சர்க்கரை எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த முட்டையோடு பீட் பண்ணணும். இந்த சர்க்கரை எல்லா சர்க்கரையும் போட்டு நம்ம பீட் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த முட்டை கலவை ஒயிட் கலரில் இருக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். நல்லா இந்த முட்டையை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கேக்கோட சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதையும் இதில் சேர்த்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருந்தோம்ல மைதா, இதை ஒரு 3-4 போர்ஷனாக பிரித்து இந்த மாவை சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் பால் நம்மளுக்கு தேவை. இந்த மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 3-4 முறையாக சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் பால். நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம இப்போ அந்த பீட்ரு வச்சு நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு இந்த மாவு இந்த பால் சேர்த்து ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் மாவும் கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவை ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு கேக் சாஃப்டாக கிடைக்காது. பாருங்கள், இது போல் இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில். கீழே ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கீழே நான் உப்பு, மணல் அது மாதிரி எதுவும் போடலை. குக்கர் மட்டும் வச்சு, அகலமான குக்கர் வச்சு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். டின்னில் மாவு ஊற்றும் போது பாருங்கள், மடிஞ்சு விழும். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அதை. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது மாவு சுத்தமாக நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டின்னை டேப் பண்ணி விட்டுக்கோங்க 2-3 முறை. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சுட்டு
இது போல் மாவை வந்துட்டு சுற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு ஊற்றும்போது ஒரே இடத்துல ஊற்றின மாதிரி போயிடும், ஒரு இடத்துல ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சுற்றி விடும்போது ஈவனாக குக் ஆகும். மாவு எல்லா இடத்துலையும் பரவி ஈவனாக குக் ஆகும். டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. பார்த்து வைங்க, நல்லா சூடாக இருக்கும். குக்கரோட வாசர் எடுத்துருங்க. விசில் போட வேண்டாம். அதை வச்சு சிம் ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா குக் ஆகலை. நடுவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் வேகலை தெரியும் எனக்கு. நீங்கள் பாருங்கள், இப்படி ஒட்டி வரும் மாவு. செக் பண்ணும்போது ஒரு குச்சி வச்சு செக் பண்ணும்போது இப்படி ஒட்டி வரும். இன்னொரு முறை பாருங்கள், நடுவில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு குக் ஆகலை. பார்த்திங்களா, விடும்போதே தெரியுது. அதனால் இன்னும் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் வேக வச்சுட்டேன். 10 மினிட்ஸு ஒட்டாமல் வருது. இன்னொரு இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஒட்டலை. நம்மளோட கேக் வந்துட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து ஒரு கர்ச்சீஃபோல் டவல் வச்சு மூடி வச்சு ஃபுல்லும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எடுங்க. சைடு ஃபுல்லும் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு ஒரு கத்தியாவது இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவது வச்சு எடுத்து விட்டுட்டு எடுக்கும்போது கேக் வந்து நல்லா நீட்டாக வந்து வெளியே வந்துடும். ஆற விடணும். சூடாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது, ஒட்டிக்கும் பாத்திரத்தோட. இது மாதிரி ஒரு கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு மேலே டேப் பண்ணி விடும்போது கேக் அப்படியே கீழே வந்துடும். சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்துட்டு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், கீழே இருக்க அந்த பட்டர் ஷீட் ஒட்டலை, கீழே எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸை. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.